தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்? வீட்டிலிருப்பவனுக்கு யார் தோழன்? நோயாளிக்கு யார் தோழன்? சாகப் போகிறவனுக்கு யார் தோழன்? பிரயாணம் செய்பவனுக்கு சக பிரயாணி தெரிஞ்சுக்கோங்க, கூட வரவன். இடைஞ்சல் பண்ணுறவனா வந்துடக்கூடாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இப்போ மெட்ராஸ் எக்மோர்லேருந்து மதுரை போகிறேன்னு வச்சுக்கோங்க, கூட வரவாளை கேட்கணும் எங்கே போகிறேள். அவனும் பர்த்து ரிசர்வ் பண்ணியிருந்தானா மதுரை தான் போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா கேட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்போ பொட்டி எடுத்துன்னு போயிட்டான்னா புரிஞ்சுக்கோங்க. சகப்பிரயாணி இது நாமளுமே சரியாக இருக்கணும்னு இன்னொரு கேள்வி வருது. இப்போ இதை சொல்கிறேன், கூட கூட வரவா. அதனால தான் நீங்கள் கூட வரவாளை கேட்டுக்கணும், பழகிக்கணும். ஏன்னா சில சமயம் இந்த சூட்கேஸு ஒரே சேஃபாகவே இருக்குது. அதனால தான் நம்மளோட சூட்கேஸில் நம்மளோட பேரெல்லாம் எழுதி ஒட்டிக்கணும். எல்லாம் எவ்வளவு இருக்குது தெரியுமோ, தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அது வேடிக்கை. நம்ம லோயர் பர்த் ரிசர்வ் பண்ணியிருப்போம், அதுக்குன்னு தான் ஒருத்தர் வருவா, நம்மளோட வயசானவா. எவ்வளோ சிரமம் பாருங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த மனம்தான் அந்த சகிப்புத்தன்மைக்கு அட்ஜஸ்டபிலிட்டி. புரியுறதா உங்களுக்கு? இப்போ அந்த மனசை வச்சு தான் எல்லாம் சொன்னேனே. அதான் அடுத்த கேள்வி, வீட்டிலிருப்பவனுக்கு யார் தோழன்? வீடுனா இல்லறம். இல்லறத்திலே ஈடுபடுபவன் ஆண்மகன். என்ன கேளுங்கோ, இல்லறத்தை நடத்துபவள் பெண். நீங்கள் எல்லாருமே தப்பாக பேசுகிறீள், தப்பாக நடந்துக்கிறீள். ஆமாம், ரொம்ப பேர் பொண்ணை பெற்றா கவலையா, இப்போ கவலை சொன்னேன் பாருங்க செத்த முன்னால், பையனை பெற்றா கவலையா அப்படின்னு பட்டிமன்றம் போட்டுருக்கேன். பொறுப்பான்னு கேளுங்கோ. பொறுப்பு. பொண்ணை பெற்றவனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் பொறுப்பு. பையனை பெற்றவனுக்கு தான் 365 நாளும் பொறுப்பு. ரொம்ப பேருக்கு தெரியல, அந்த பொண்ணு நம்மாத்துலனா இருக்க போகிற. அவன் டும் டும்னு மோளத்தை கொட்டி கொடுத்துருவான். பொண்ணை பெற்றவன் மண்டபத்தோடு சரி சல்லுன்னு கிளம்பிடுவான் அவன் ஆற்றுக்கு. நீ தான் அந்த பொண்ணை உங்கள் ஆற்றுக்கு கூட்டின்னு போகிற. பார்த்தியா, ரொம்ப பேருக்கு பொம்மநாட்டியே தப்பாக பேசுகிறா. நம் நாட்டு பெண். நீங்கள் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு புரியலை. புக்காம்ங்கிறள் இந்த டேர்மை உபயோகப்படுத்தாதேங்கோ. இட் இஸ் நாட் புக்காம், அது ஒங்காம். ஹூ ஆர் யூ டு டெல் யுவர் டிஃபரன்ஷியேட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் புக்காம்? ஏன் அதை போய் வேற்றுமைப்படுத்துகிற? அது ஒங்காம்னா சொல்லு. இதை எங்கள் அம்மா அப்போவே சொன்னாலாம். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி நான் அவளுக்கு மாமியார். சோறு டயத்துக்கு போடல. எங்கள் அம்மா 4 நாள் கழித்து கல்யாணம் ஆகி கேட்டுவிட்டாளாம் பாட்டியை. எங்கள் பாட்டியை கூப்பிட்டாளாம். என்னன்னாலாம், 45 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இந்த ஆற்றுக்கு வந்த நாட்டு பொண்ணு, நான் இப்போ வந்த நாட்டு பொண்ணு, இதில் யார் மாமியார்னு கேட்டாளாம் எங்கள் அம்மா. நீ சீனியர் நாட்டு பொண்ணு, நான் ஜூனியர் நாட்டு பொண்ணு. அவள் சொன்னதான் கரெக்ட். சொல்லு. பொம்மநாட்டிகளுக்கு புரிய மாட்டேங்கிறது. இத்தனை நேரம் அம்மா அப்பான்னு நீ கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன்னா
இந்த மாமியார் மாமனார் போனால் தான் 10 நாள் தீட்டு, அம்மா அப்பா போனால் 3 நாள் தான். இப்போ பார்த்துக்கோ, நீ இந்த நாட்டு பெண், நம் நாட்டு பெண். நீங்கள் இன்னொன்று தப்பாக பேசுகிறேன். பையனை பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறோமா, பொண்ணை பையன்கிட்ட ஒப்படைக்கிறோமான்னே தெரியலை. பையனை தான் பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறோம், பொண்ணை பையன்கிட்ட இல்லை. அதனால் நீ பொண்ணு கல்யாணத்துக்கு போனேன்னா பொறுப்பு வந்துருத்தான்னு கேளு, பையனாத்து கல்யாணத்துக்கு போனேன்னா பையனை ஒப்படைச்சாச்சான்னு கேளு. ஆமாம், அவள் தான் பார்த்துக்கிறான் நம்மளை. அதுதான் இந்த கேள்வி. வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? நம்ம மதத்தில் இன்னைக்கு டிவியை திருப்பினா அன்றைக்கி ஒருத்தன் கிறுக்காட்டம் பேசுகிறான், பதில் சொல்ல தெரில ஜட்ஜாக உட்காந்துருக்கிறவனுக்கு. நாங்கள் ஆம்படையா முண்டாட்டி ஃப்ரெண்டாக இருக்கோங்கிறா. ஃப்ரெண்டாக இருந்தால் வேதம் சொல்கிறது எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டேள், மந்திரம் சொன்னேள், என்ன சொன்னேள்? வாத்தியாரத்தான் கேட்கணும். ஐயோ ஜென்மாந்திர பாவம். அவளை காலை பிடிச்சி 7 அடி நடத்தி மந்திரம் சொன்னேன். என்ன சொன்ன? சகா சப்தபதா பவா சகாயவு. சகானா ஃப்ரெண்டு, தெரிஞ்சுக்கோ. ஆத்துக்காரியை நீ ஆத்துக்காரின்னு கூப்பிடலையே, என்ன கூப்பிடுற? மை டியர் ஃப்ரெண்டு, கம் வித் மீ. அவளை கூப்பிட்டு கல்லில் நிறுத்தி மந்திரம் சொல்கிற. எதுக்கு கல்லில் நிறுத்துகிற? அக்னி சாட்சியா, பொழுது போகாமலா? ஆதிஷ்டேமம் அஸ்மானம் மந்திரம் சொல்கிற. நீ எங்காத்துக்கு வர, எங்கள் அம்மா மாமியார், எங்கள் அப்பா மாமனார், என் சகோதரி நாத்தனார், அவள் ஏதாவது சொல்லுவா, உனக்கு தப்பாக படும். தப்பாக சொல்லுவாங்கள்ல, பி கேர்ஃபுல், தப்பாக படும். அப்போ எனக்காக ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் மீ. சகிப்புத்தன்மை கேட்குறோம் அவள்கிட்ட, புரிஞ்சுது? கல்லில் நிறுத்தி காலை பிடிச்சி பப்ளிக்காக காலை பிடிக்கிறோம், மந்திரம் சொல்லி ப்ளீஸ். எங்கள் அம்மா தலையில் கல்லை போட்டுறாது. இப்போ எது வருது பார்த்தியா? செத்த முன்னால் 1/2 மணி நேரமாக சொல்லியிருந்தேன் மனம் மனம்னு. அதுதான் அது. உன் மனதையும் கட்டுப்படுத்தணும், அவளும் கட்டுப்படுத்து. சகிப்புத்தன்மை. வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? மனைவி ஃப்ரெண்டு சார், டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஆமாம், நீ ஆம்பளையெல்லாம் தெரிஞ்சுக்கோ. கருத்தால் எந்திருந்த உடனே என்னடி வாடி போடிங்காது. குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்டு, பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபி. கேளு, டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு சார் இந்த உலகத்தில் நமக்கு ஒய்ஃபு. அம்மா, நான் உபன்யாசத்துக்கு போவேன், வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணுவேன், என் பொண்ணு எடுத்துருவா. என்னப்பா உன் ஃப்ரெண்டோடு பேசணுமா அப்படிம்பா. எஸ் கொடு. டியர் ஃப்ரெண்டு ஒய்ஃப். ஆமாம், ஒய்ஃபு நல்லா அமைஞ்சாதான் நமக்கு லைஃபு, இல்லைன்னா நைஃபு தான். புரிஞ்சுக்கோ. ஆமாம், பையனை பொண்ணுட்டுனா ஒப்படைக்கிறோம். சொல்லு, நீ செஸ்ஸு விளையாடுறிய? செஸ்ஸு அது நம்ம சம்பிரதாயம் தெரியுமா உனக்கு? செஸ்ஸே உற்பத்தியானது இந்தியாவில் தான். யாருக்கு பவர் அதிகம்? ராணி கேன் மூவ் எனி பிளேஸ், எனிவேர், எனி டைரக்ஷன். ராஜா ஒரு கட்டம்தான் தாண்டலாம், ஆனால் செக்கு ராஜாவுக்குத்தான் வைப்பான். செக்கை கிளியர் பண்ணுறது யார்? ராணி. செஸ்ஸுலேயும் அவள் தான், வீட்டிலையும் அவள் தான். புரியுறது? பொம்மநாட்டிக்கு தான் பொறுப்பு வச்சுருக்கான். அவள் பொறுப்பாக நடந்துக்கிறதுக்கு ஏற்றாப்புல இவன் நடந்துக்கணும். நீங்கள் சமுதாயத்தில் 2 பேரும் கடைப்பிடிக்கலை, அதனால தான் பிரச்சனை. இவன் ஆம்பளை என்ன பண்ணுறான்? அவள் தான் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறான், அவளுக்கு தான் தர்மம் சொல்லியிருக்குன்னு. கிடையாது. ஸ்ரீ தர்மம் எப்போ சொல்லியிருக்காளோ
அதுக்கு எதிர்த்தட்டில் புருஷ தர்மம் உண்டு. எங்கள் வள்ளுவர் எழுதுகிறார், அன்பும் அரணும் உடைத்தாயின். அரண்னா தர்மம். என்ன தர்மம்? ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம். அவா தர்மத்தை கடைபிடிச்சாதான் பிரச்சனை இருக்காது. ஷட்கர்ம விரதி குலதர்ம பத்தினி. 6 கர்மா சொல்கிறான் பொம்மநாட்டிகளுக்கு. அப்போ அந்த எதிர்த்தட்டில் ஆம்பளைக்கு 6 கர்மா உண்டு தானே? சொல்லு. அன்னை தயை. சாப்பாடு போடுற போது அவள் தாயார். அப்போ அவள் பொண்டாட்டி இல்லை, நமக்கு அவள் அம்மா. புரிஞ்சது? அப்போ நம்ம அம்மா நமக்கு சாதம் போடுறான்னா எப்படி போடுவா? நமக்கு பிடிச்சது தானே செஞ்சு போடுவா. பையனுக்கு இந்த காய் பிடிக்கும், இந்த கூட்டு பிடிக்கும், இப்படி சாம்பார் வச்சா பிடிக்கும், அப்படி தானே போடுவா. அம்மா பரமாறுறா, சாப்பிட்றா கண்ணுன்னு. எந்த அம்மாவும் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் தனக்கு சாப்பிட்ற போது வேணும்னு கொஞ்சம் டவரால் எடுத்து வச்சுண்டு நமக்கு போட்டதாக சரித்திரம் கிடையாது. நான் நேற்றுக்கு எந்த பையனும் அம்மாவை சாப்பிட்டையான்னு கேட்ட சரித்திரமும் கிடையாது. இப்போ அம்மா போடுறாளோ இல்லையோ, அன்னை தயை. அப்போ அம்மா பிரியமாக எப்போ போட்டாலோ அவள் அம்மா மாதிரி ஆத்துக்காரி சாப்பாடு போடுற போது. அப்போ நம்ம யார்? பையன். இப்போ நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோமோ ஆத்துக்காரிக்கு பண்ணணும். காய் வாங்கிட்டு வரணும், நறுக்கி கொடுக்கணும். ஆமாம், வேலைக்காரி வரலன்னா பாத்திரம் தேய்ச்சி தரணும். அம்மா நீ பையனாச்சு. இப்போ நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம சமைப்போம் இல்லையோ, அது மாதிரி ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம சமைக்கணும். அம்மா அதுதான் நான் உபநியாயத்தில் சொல்லுவேன், ஆம்பளைகளுக்கு ஆம்பளை குழந்தைன்னு சொல்லித்தராமல் இருக்காதே, சமைக்க கற்றுக்குடு. அம்மா தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ வெளியூர் வேலைக்கு போகிறான்னா அவனே சமைச்சுப்பனே. தினம் ஹோட்டலில் சாப்பிட முடியாது, பணம் போயிடுமே, வயிறு கெட்டு போயிடும். புரிஞ்சதா உங்களுக்கு? அன்னை தயை. அடியாள் பணி, தொண்டன் மாதிரி ஏவல் செய்யணும். இப்போ நாங்கள் உபன்யாசத்துக்கு போகிறோம், எங்களுக்கு தொண்டு பண்ணுறீங்களே நீங்கள்லாம், உங்கள் வேலையெல்லாம் கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்குது. பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கள். நேற்று கூட யாரோ காரில் கொண்டு விடட்டுமான்னு கேட்குறார். நான் ஆட்டோவில் வரேன். பார்த்தல பெரிய உத்தியோகத்தில் இருக்கா, வக்கீலுங்கிறா, டாக்டருங்கிறா, கார் எடுத்துன்னு வரா. ஃபோன்லேயே கேட்குறேன் இதை பண்ண முடியுமான்னு. இதோ இப்போ உடனே பண்ணுறேன் அப்படிங்கிறா. அவள் உத்தியோகத்தை, அவள் வசதியெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அனாயாசமாக நம்ம சொல்கிறோம் நாங்கள் தொண்டு பண்ணுறா. அந்த மாதிரி ஆம்படையானுக்கு தொண்டு பண்ணணும். அப்படி தொண்டு பண்ணணும் பொண்டாட்டின்னா நீ அப்பேற்பட்ட ஆம்படையானா நடந்துக்கணும். சப்ஜெக்டை விட்டுறள். வண்ணமுலை வேசி துயில். ஒரு தாசிக்கிட்ட போனால் எந்த சௌக்கியத்தை எதிர்பார்ப்பனோ அதை கொடுக்கணும். அப்போ தான் அவள் பொண்டாட்டி. அப்புறம் புவிப்பொறை, பூமாதேவி மாதிரி பொறுமையாக இருக்கணுமா. அடுத்தது சொல்கிறான், பொறுமையை கடைப்பிடிக்கணும் பொண்டாட்டி. அவள் கடைப்பிடிச்சா தான் இவனுக்கு பொறுமை வரும். அப்புறம் சொல்கிறான், மலர் பொன்னின் அழகு. மலர் பொன், தாமரைப்பூ, தங்கத்தாமரை. முகம் மலர்ந்தே இருக்கணுமா, தாமரைப்பூ மாதிரி. இவன் முகம் தாமரைப்பூ மாதிரி மலரணும்னா அவன் சூரியன் மாதிரி தான் வருவான், கடுகடுன்னு. புரியுறது? ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது, எடுத்து வை, அதை எடுத்து வை, இதை எடுத்து வைம்பா. இவளும் உடனே சேர்ந்து கத்தப்படாது. முகம் மலர்ந்து வாங்கோ, உட்காருங்கோ, கை கால் அலமண்டு வாங்கோ, டிஃபன் சாப்பிடுங்கோ, உங்கள் அக்கா டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லு. அவ்வளவுதான், முகம் மலர்ந்துடும் அவனுக்கு. சொல்லு, மலர் பொன்னின் அழகு. சில பேர் பார்த்தா ஆம்படையன் வரும்போது வாழைப்பூ மாதிரி மூஞ்சியை வச்சுப்பா. தெரியுமா உங்களுக்கு? இப்படி தட்டி பிரிக்கணும். இந்த மாதிரி நான் உபன்யாசம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு மாமா காலத்தில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். என்ன மாமா அப்படின்னு. இல்லை, மார்க்கெட்டுக்கு வந்தேன், வாழைப்பூவை பார்த்தோன்னே உங்கள் ஞாபகம் வந்தது.
கடைசியில் சொன்னான் விரல் மந்திரி மதி. அவன் மந்திரி மாதிரி யோஜனை சொல்லணும், அவன் ராஜா மாதிரி அமுல்படுத்தணும். அப்படின்னா நிறுத்தம் மந்திரி எப்பவுமே நல்ல யோஜனை தான் சொல்லுவான். ஆம்படையனுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய யோஜனையை சொல்லக்கூடாது. இப்படி இருந்தால் தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்லறம் பண்பும் பயனும். அது வள்ளுவர். ஸ்ரீ தர்மம் புருஷ தர்மம் அவாவா கடைப்பிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறா இவா சகிப்புத்தன்மை போச்சு. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? மாட்டு பொண்ணை 100 பவுன் போட்டுடுவா. எனக்கு இன்னும் புரியல அர்த்தம். நீங்கள் இன்னும் ஒன்று தப்பாக பேசுகிறேன். நாங்கள் பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோங்கிறா அவள் பூவருங்கிறதுக்கு. அதானே அர்த்தம் சொல்கிறேன். அதல்ல, தெரிஞ்சுக்கோங்க. பையனை பெற்றவா பொன் வைக்கணும், புரியுறதா? அவள் பூவை வைப்பா. பூனாலே பெண்ணுன்னு அர்த்தம். பூவை புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம். நீ இப்போ அவளை டிமாண்டே பண்ணக்கூடாது. அவள் பொன் கொடுக்கறதுக்கே நீ பொன் கொடுக்கணும். சாஸ்திரம் அப்படி வச்சுருக்கு. இப்போ அந்த காலம் வந்துருத்து. இப்போ எனக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல பொன் சொல்லுங்கோங்கிறா. நான் அப்புறம் அந்த மாமியை கேட்டேன், ஏழைன்னா அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமா உங்களுக்கு? ஏழை, ஏழைன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதுதான் சரி, ஏழை சொல்லியாச்சு. இன்னொரு அர்த்தம், ஏழைனாலே பெண்ணுன்னு அர்த்தம். நீ ஏழை பெண்ணாக பார்க்குறேன்னு சொல்ல வேண்டாம், பெண் பார்க்குறேன்னு சொன்னால் போதும். இன்னொன்று, நீங்கள் ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ ஏழையோ பணக்காரியோ கொச்சின் இல்லை. நம்மாத்து பையன் கையை பிடிச்சிட்டான்னா அவளை என்ன ஃபாலோ பண்ணு. நம்ம ஸ்டேட்டஸுக்கு வந்துடுறாளே. சொல்லு, ஹூ இஸ் புவர், டெல் மீ. நீங்கள் அந்த பாவமே உங்கள்கிட்ட இல்லையே. இப்போ நம்மாத்து பொண்ணை கையை பிடிச்சிட்டான் மாப்பிள்ளைன்னா நம்ம ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டானே. இவா எதில் நினைக்கிறா ஸ்டேட்டஸு? 200 பவுனை போடு, இந்த பட்டு புடவையை கட்டிக்கணும், அதை பண்ணணும். கிடையாது. சுந்தரகாண்டத்தில் அனுமார் சொல்கிறார், சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கா, கோடீஸ்வரனோட பொண்ணு, தசரதன் மாட்டு பொண்ணு, கோடீஸ்வரனுக்கு நாட்டு பொண்ணு. புரிஞ்சதா? அவள் இப்போ எங்கே இருக்கா? மரத்தடியில் ராட்சசிகள் சுற்றி இருக்கா. அனுமார் மேலே உட்காண்டிருக்கார். அவர் தான் சொல்கிறார், யார் காப்பாற்றினா இவளை? தர்மமே காத்ததோ. எந்த தர்மம் காப்பாத்தித்து? நல்லா கேளு. ஜனகன் நல்வினை கர்மமே காத்ததோ. ஜனக மகாராஜா செஞ்ச புண்ணியம் காப்பாத்தித்தான். நீங்கள் எல்லாரும் என்ன பேசுகிறீர்கள்? தப்பாக பேசுகிறீர்கள். ஸ்ரீதனம், சீதனம், சீதனம். ஸ்ரீதனம்னா என்ன அர்த்தம்? பொருள் நினச்சிட்டு கேள். இல்லை, பிறந்தாத்துலேருந்து என்ன கொண்டு வரணும் தெரியுமா? பெண்கள் புண்ணியத்தை கொன்றணும். நீங்கள் ஜாதகம் கேட்குற போது யார் கேட்குறள்? அவள் குலதெய்வத்தை பூஜிச்சாளா, இஷ்ட தெய்வத்தை கொண்டாடினாளா, அந்த பொண்ணு கோயிலுக்கு போனாளா அப்படின்னு ஒருத்தரும் கேட்கறது இல்லையே. எல்லாரும் என்ன கேட்குறள்? படிச்சிருக்காளா, வேலைக்கு போகிறாளா, கேட்குறள். அப்படி தான் இருப்பாள். பிறந்தாத்துலேருந்து கொண்டு வருது புண்ணியம். நான் சொல்லலை சார். த ஸ்டேட்மெண்ட் வாஸ் கிவன் பை லார்ட் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் சொல்கிறார், ஜனகன். இப்போ ஒருத்தன் கேட்டான், தசரதன் புண்ணியம் பண்ணலையான்னு. தசரதனும் புண்ணியம் பண்ணியிருக்கான். என்னன்னா, இந்த அனுமார் போனாரே காப்பாற்ற. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜனகன் செஞ்ச புண்ணியம் தான் ஒருத்தரும் அவளை ஹராஸ் பண்ண முடியல. அங்கே திரிஜடைன்னு ஒத்தி விபீஷணன் பொண்ணு காப்பாத்துறா. அங்கே விபீஷணன் ஒருத்தன் அவனை தப்பாக நடந்துக்க விடாமல் கிடுக்கி பிடியில் வச்சுருக்கான். புரிஞ்சுதா? அப்போது நாமும் புண்ணியம் செய்திருக்கணும். வந்த பெண் புண்ணியத்தை கொன்றணும். ஸ்ரீதனம், அதைத்தான் நம்ம கூப்பிடுறோம். நம்மாத்துக்கு வலது கால் வச்சு கூப்பிடுறோம், பக்யத லக்ஷ்மி பாரம்மா.
நம்மம்மா நீ சௌபாகியவதி. தெரிஞ்சுக்கோ, நம்மளை விட அவாதான் முக்கியத்துவம். சௌபாகியம், ஸ்ரீத்துவம் தான் சொல்கிறா பெண்கள். அதனால் பெண்ணு பணக்காரியாக இருக்காளோ ஏழையாக இருக்காளோ கொச்சின் இல்லை, அழகாக இருக்காளோ கருப்பாக இருக்காளோ சிகப்பாக இருக்காளோ கொச்சின் இல்லை, புண்ணியத்தை கொன்றணும். கோவிலுக்கு போனாளா, ஜபம் பண்ணுறாளா, அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாள். அதை எப்போ கேட்குறேள்? வந்து படுத்தினதுக்கப்புறம். இப்போ நீங்கள் புண்ணியத்தை கொண்டு வரணும்னு சொன்னால், இப்போ இந்த பையனுக்கு அம்மா, இவளும் இந்த நாட்டு பொண்ணு தானே, இவளும் வரும்போது புண்ணியத்தை கொண்டு வந்து ஸ்ரீ தர்மத்தில் நடந்துன்னு இருந்தான்னா நாட்டு பொண்ணை படுத்த மாட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு மனம் எங்கே இருக்குன்னு? நீங்கள் ஒரு பக்கமாகவே பேசி பழக்கம் பண்ணினுட்டேள், ஒரு பக்கமாகவே நடந்து பழக்கம் பண்ணினுட்டேள். பாருங்கோ, அப்போ அந்த பொண்ணு நம்ம ஆற்றுக்கு வர பொண்ணு எதை கொண்டு வரணும்? ஸ்ரீதனம், புண்ணியத்தை. யாருமே கேட்கறது இல்லையே. இந்த பொண்ணோட அப்பா தினமும் கோயிலுக்கு போவார், வேதம் படிச்சிருக்கார், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார், அந்த மாதிரி கேட்கலையே ஒருத்தரும். தினமும் அப்பா அம்மா கோயிலுக்கு போவா, பொண்ணையும் கூட்டின்னு போவா. அந்த பொண்ணு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தா எங்கள் அதுக்கு பார்த்துருக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறளே. அப்புறம் எப்படி இங்கே வந்து அடங்கி இருப்பா? சொல்லு, இருக்க மாட்டா. பேப்பரை பாரு, பல இடத்துல என்ன பிரச்சனை. கடைசியில் என்னாச்சு? தற்கொலை மிஞ்சித்து, கஷ்டம் வந்தது. கடைசியில் மாமியார் மாமனார் எல்லாரும் உள்ளதான் இருக்கா. பிரயோஜனம் என்ன? வாழ்க்கை தத்துவமே ஒருத்தருக்கு புரியலையே. போன மாதம் கல்யாணம் பண்ணுற போது நினச்சாளா இந்த மாதம் நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோன்னு? பார்த்தியா, நீங்கள் ஒரு ஜீவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த ஜீவன் இங்கே வந்து துன்பப்படாமல் இருக்கணும், அவளால் நம்மளும் துன்பமடையாமல் இருக்கணும். நம்ம தர்மசாஸ்திரம் தான் சட்டத்தில் இருக்குது, அவள் பக்கத்தில் தான் இருக்குது சட்டம். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டானா போச்சு. ஏன் ஆம்படையான் படுத்துகிறான், மாமியார் மாமனார் படுத்துகிறான்னா கூட்டின்னு போயிடுவான் அவளை. விசாரணைலாம் அப்புறம். ஆமாம், அதைத்தான் அன்றைக்கே எழுதுகிறான். மனம் பார்த்தீங்களா? கணவன் மனைவி அந்யோன்ய பாவம் அது போயிடுத்து இன்றைக்கி சமுதாயத்தில். அதைத்தான் நாங்கள் பாரதி சொன்னால், தேமதுர தமிழோசை தெருவெல்லாம் முழங்கணும்னா, தெருவாக சொல்லணும்னா நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன். தேமதுர பக்தி தமிழோசை. ஆமாம், தெருப்பூரை சொல்லணும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, அது இன்னும் நிறைவேறலை. ஒரு வேன் வச்சுட்டு கன்னியாகுமரியிலேருந்து எல்லா ஊரும் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு. சாயந்தரம் இந்த மாதிரி உபன்யாசம் எங்கன்னா கார்த்தால மயிலாப்பூரை சுற்றி எல்லா தெருவிலையும் வந்து 10-9 மணிக்கு மேலே வந்து உஞ்சவர்த்தி எடுத்து எல்லாரையும் நிற்க வச்சு ராமாயணம்னா என்னன்னு சொல்லி, பாரதம்னா சொல்லி, சாயந்தரம் இங்கே சொல்கிறேன் வாங்கோன்னு தெருவாக போய் சொல்லிட்டு கூப்பிடணும். இப்போ அந்த மாதிரி வந்துருத்து கஷ்டம். காரணம் என்ன? போயிடுத்து நீதி. அந்த காலத்தில் நம்ம படிக்கிற போதெல்லாம் மாரல் கிளாஸுன்னு இருந்தது வாரத்தில் ஒரு நாள். இப்போ இல்லவே இல்லை. வாத்தியாரும் சொல்லித்தரல, அம்மா அப்பாவும் சொல்லித்தரதில்ல. மாரல் சயின்ஸ் போச்சு. நீங்கள் எல்லோரும் மார்க்குக்கு படிக்க வைக்கிறீள், ரிமார்க்குக்கு படிக்க வைக்கலை. இத்தனை மார்க்கு வாங்கினா இந்த காலேஜில் சேரலாம், அப்படி தான் குழந்தைக்கு போதிக்கிறீள். எல்லா காலேஜ் ஸ்கூலில் என்ன போடுறா? எங்கள் ஸ்கூல் 100% போடுறா. ஏன் போடுற தெரியல. 100 வாங்குகிற பையனா சேர்த்துவிட்டு 100%ங்கிற. 100 வாங்குகிற பையனா சேர்த்து நீ என்ன நடத்துறது? அவனே படிக்க போகிறான். என்ன மாதிரி அசடாக இருக்கிற 35 வாங்குறவனை கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்தி பாஸ் பண்ண வச்சு 100%ங்கணும்.
புரியுறது? சொல்லலையே. எங்கள் அம்மா மாதிரி உலகத்திலே பார்க்க முடியாது. நாங்கள்லாம் பரீட்சை எழுதிட்டு வருவோம், மூஞ்சியை தொங்க போட்டுண்டு, என்னடா கண்ணு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா? ஆமாம். எங்கள் அம்மா உடனே கேட்பா, 35 வருமோ இல்லையோ? 35 வருமானு கேட்ட தாயார் தமிழ்நாட்டிலே என்னோட தாயார் தான். ஆமாம். நான் சொல்லுவேன், இல்லைம்மா இதில் 70 வரும். பரவாயில்லையே, நீ ஆஃபேலிக்கும் சேர்த்து வாங்கிட்டியான்னாங்க. சொல்லுங்க. ரிமார்க்குக்கு படிக்க வைங்கோ. இந்த மனைவி அப்படிங்கிறவ என்ன கேட்கணும்? இப்போ நம்ம அம்மா ஒருத்தருக்கு மனைவி, இந்த மனைவிங்கிறவ எப்போ நமக்கு நம்மளோட தாய் ஒருத்தருக்கு மனைவி. அந்த எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ ஒவ்வொருத்தருக்கும் வருது. ஒருத்தருக்கு அப்பா, ஒருத்தருக்கு பையன், ஒருத்தருக்கு அம்மா, ஒருத்தருக்கு பொண்ணு, ஒருத்தருக்கு நாட்டு பெண். அப்போ நம்ம அந்தந்த ஸ்திதிக்கு ஏற்ற வண்ணம் நாம் நடக்கணும். அதுதான் இப்போ சொன்னானே செத்த முன்னால், பிரயாணம் செய்பவனுக்கு யார் தோழன். இது ட்ரெயின், பஸ்ஸு, பிளேனில் போகிறது மட்டும் பிரயாணம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே பிரயாணம். அதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிற பயணத்துக்கு மனைவி துணை. இதான் வாழ்க்கை துணை நலம்னா வள்ளுவர். குறளை எடுத்து படிங்கோ. வாழ்க்கை துணை நலம் மக்கட்பேறு இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறான்? வாழ்க்கை துணை நலம். அதைத்தான் தமிழ் எழுதினார் வில்லிபுத்தூரார் இந்த கேள்விக்கு எட்ட பிரச்சனத்தில். என்னுடை இல்லாள், இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. நமக்கு நல்ல மனைவி அமைஞ்சுட்டான்னா ஒன்றும் நமக்கு இல்லைங்கிற பதமே வராது. எப்படி சொல்லுவாள்? உண்மையுமே எந்த பொம்மநாட்டியும் கெட்டிக்கார பொம்மநாட்டி. நம்ம அதில் எல்லோரும் இருக்காளே, நம்ம வரோம் திடீர்னு 4 பேரை கூட்டின்னு வரோம் காப்பி கலைன்னு, நம்ம அது மாமி இல்லைங்கிறாள கலப்போமே அப்படிங்கிற. அந்த காலத்துலேயாவது பக்கத்தாத்துக்கு போகணும், பாத்திரத்தை எடுத்துன்னு பால் கொடுங்கன்னு. உட்காண்ட இடத்துல இப்போ ஃபோன் பண்ணால் 1 லிட்டர் பாலை கொண்டானா அடுத்த வினாடி வந்துடுவான் தெரியுமா? கடையிலேருந்து உடனே வா, எனக்கு 1 லிட்டர் பால் பாக்கெட்டை எடுத்துன்னு வான்னா போகிறோம். மளிகை கடைக்காரன் கொண்டு வந்து கொடுத்துருவான். கேட்குறோம் பற்றி அவன் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கடைக்கு கூட்டின்னு போங்கன்னு சொல்லலையே பற்றில. ஏன்னா அவள் பொறுப்பாக இருக்கா. அவள் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஸ்திரீகள் வாயிலேருந்து இல்லைன்னே வரப்படாது. ஆமாம், பொம்மநாட்டி வாயிலேருந்து. ஆமாம், ஆத்துக்காரர் வந்து தோரம்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க, இல்லைங்கக்கூடாது, வாங்கணும். இல்லைன்னா கடையில் இருக்குது. நிறைய இருக்குது கடையில். சொல்லு, எதுக்கு நெகட்டிவாக பேசிண்டு? இல்லைன்னு சொல்ல வேண்டாம். பாரு, நீங்கள் நம்ம செட் பண்ணதா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறியோ இல்லையோ, அது பாரு என்ன காட்டுறது பாரு. இருக்குது இல்லைன்னா ஆர்ஏசி, இல்லைன்னா 3ஆவதாக காட்டுறது வெயிட்டிங் லிஸ்ட். உனக்கு இல்லைன்னு சொல்லலையே. ப்ளீஸ் வெயிட். நீ கேட்கலாம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு. அதுக்கும் இருக்குது ஒரு பதில் சொல்கிறது. 60% கிடைக்கும் அதில் வருது. பார்த்தியா, அது சொல்கிறது. அது அந்த ட்ரெயினை பொறுத்து, அந்த கிழமையை பொறுத்து சொல்கிறது. அது எப்போ சொல்கிறது? நீ இன்றைக்கி கிளம்பணும் ராத்திரி 8 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோ, ரிக்ரெட்டுன்னு வருது. புரியுறது? அது இங்கிலீஷில் வேறு பதம் இல்லை, நம்மளை மாதிரி பதம் போடுறதுக்கு. தமிழ் சமஸ்கிருதத்தில் போடுற மாதிரி அது போடணும். கிடைக்கலாம் அப்படின்னு போடணும். யூ ப்ளீஸ் கம் டு ட்ரெயின் போடலாம். அதனால் தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாயிலிருந்து
இல்லைங்கிற பதம் வரக்கூடாது. சகிப்புத்தன்மையோடு வாழணும் கணவன் மனைவி. ஆமாம், சகிப்புத்தன்மை இப்போ இல்லாதனால்தான் கோர்ட்டு கேஸ். நீ போய் பாரு, கேளு, கோர்ட்டில் ஜட்ஜை கேளு. ஒரு ஜட்ஜி உபன்யாசத்துக்கு வந்தார் ஒரு ஊரில், ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். தினம் வருவார் கதைக்கு. அழுதர். என்ன இந்த கேஸு தான் பொண்கள் பிள்ளைகள் எல்லாம் வர. இதில் வேடிக்கை என்னென்னா, எல்லோரும் பயமுறுத்திடக்கூடாது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, டாக்டர் தான் ஒன்றும் இல்லைங்கிறல, நான் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு தரேன். ஆமாம், டாக்டரை விட எனக்கு டாக்டராக இருக்கிறது என் ஆத்துக்காரி தான். உங்களுக்கு டாக்டர் இதெல்லாம் சேர்க்கப்படாதுன்னு விட்டார், கண்ணிலேயே காட்ட மாட்டான். இதில் வேடிக்கை என்னன்னு தெரியுமோ, அவளும் சாப்பிட மாட்டான். ஆமாம், அவள் சாப்பிட்டா தானே எனக்கும் போடணுமே. எங்கள் ஆற்றுல பிள்ளை நாளைக்கு சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு தானே. ஆமாம், எங்கள் ஆற்று மாமி குழக்கட்டை பண்ணுவா தெரியுமா உங்களுக்கு? ஸ்வீட்டே இருக்காது, வெல்லமே இருக்காது. நான் கேட்டேன், என்னடி பிள்ளையா இருக்குமா சுகர்னு? என் ஆத்துக்காரி சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடுவேளே அப்படிங்கிற. அதுக்காக பேன் பண்ணிட்டேன், ஸ்வீட்டு கிடையாது. இப்போ நேற்றுக்கெல்லாம் வரலட்சுமி பாயசமெல்லாம் வச்சா சும்மா சொட்டினா அவ்வளோது. நான் சாப்பிடக்கூடாது. குழக்கட்டை ஒன்று கொடுத்தா கரெக்ட். அப்படி தானே பார்த்துக்கணும். என்னுடைய இல்லாள், புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம், இல்லறத்தில் அப்படி இருக்கணும். அந்யோன்ய பாவத்தில் நட்பு. நோயாளிக்கு டாக்டர், அவன் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவான், அப்புறமா பார்த்துக்கிறது அவள் தானே. மாத்திரையை எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி, இப்போ பர்சரிங்கார் எனக்கா டிஃபன் கொண்டுறார் பாருங்க. என் அதுக்காரி மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா, சாப்பிட்றதுக்கு முன்னால் போடுறதுக்கு ரெடியாக கையில். அதுக்கப்புறமா நீங்கள் அப்போது இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டுக்கணுமே, அது ஆற்றுல வந்து போட்டுக்கலாம், கவலைப்பட்டுக்காதீங்கோ. அவள் தான் பார்த்துக்கணும். எனக்கு நிஜமாலுமே எந்த மாத்திரை எப்போ போட்டுக்கணும்னு தெரியாது. அவள் தானே தினம் சொல்கிறா, தெரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கிறா. ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டாம், நீ தான் தரைய அப்படின்ட்டு. சில சமயம் நான் இப்போ வெளியூர் தனியாக போனேன்னா வாட்ஸ்அப்பில் போடுறா, கார்த்தால் இந்த மாத்திரை, சாப்பிட்ட ஒன்று இந்த மாத்திரை. சிரிக்கிற தங்கியிருக்கிற வளத்தில் மண்ணியை கேட்கணுமா என்ன மாத்திரைன்னு அப்படிங்கிற. ஆமாம், சொல்லுங்கோ. இல்லறம் என்பது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கோ. இந்த காலத்து குழந்தைகளுக்கு, பையனுக்கும் பொண்ணுக்கும். எனக்கு தான் ஃபோன் வருது, கன்று அப்படியே கண்ணில் ஜலம் வருது, ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு. நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ராமாயணம் சொல்லுங்கோ எல்லோரும்.